வசனம். ரோமர் 8:31. அப்படியென்றால் இதற்கு பதிலாக நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்மோடிருந்தால் நம் எதிரே யார் இருக்க முடியும்? இந்த வசனம் தேவனுடைய அன்பையும் அவர் தம் மக்களுக்கு எப்பொழுதும் நிலைத்திருப்பதையும் எடுத்து காட்டுகிறது. தேவன் நம்முடைய பக்கத்தில் இருந்தால் நம்மை எதிர்த்து யாரும் நிற்க முடியாது என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. ஒரு தேவ நம்பிக்கையுள்ள பெண் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தாள். அவளை சுற்றியிருந்த சிலர் அவளது திறமையை பார்த்து பொறாமை கொண்டனர். அவர்கள் அவளை வேலையை விட்டு வெளியேற வைக்கும் விதமாக தொந்தரவு செய்ய தொடங்கினர். ஆனால் அவள் தேவன் எனது அருகில் இருக்கிறார் என்று விசுவசித்தாள். கடவுளை நம்பினாள். திடீரென அவளை தொந்தரவு செய்தவர்கள் பல்வேறு காரணங்களால் பணிமாற்றம் பெற்றனர். கடவுள் அவளை காத்தார். நம் வாழ்க்கையில் சோதனைகள் வரலாம். ஆனால் தேவன் நம்மோடு இருப்பதால் நாம் வெற்றியை அடைய முடியும். நாம் பயப்பட வேண்டியதில்லை. எந்தவிதமான சோதனைகளும் விரோதிகளும் வந்தாலும் தேவன் நம்மோடு இருப்பதால் நாம் வெற்றி பெறுவோம். இந்த நம்பிக்கையுடன் நாம் ஜெபிப்போமா? ஜெபம். பரலோக பிதாவே, நீர் எப்பொழுதும் எங்கள் பக்கத்தில் இருப்பதற்கு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரோமர் 8:31 சொல்லியுள்ளபடி எங்கள் பாதுகாவலராக இருக்கிறீர். எங்கள் பிரச்சனைகள், கவலைகள் அனைத்தும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக யாரும் நிற்க முடியாது என்பதை நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் எப்பொழுதும் சிரமங்களை சந்திக்கின்றோமோ உங்கள் வார்த்தை எமக்கு ஆறுதலையும் ஆற்றலையும் தருகிறது. நீங்கள் இருக்கும் பொழுது எதையும் எதிர்கொள்பவர்களாக இருக்க முடியும். எங்கள் விசுவாசத்தை வலுப்படுத்தி இன்று எமக்கு தேவையான சக்தி அளிக்கவும், எதுவும் எம்மை தோற்கடிக்க முடியாது என்பதை எமக்கு உணர்த்துங்கள். எங்கள் வாழ்க்கையில் வரும் சோதனைகளில் நீர் எங்களுடன் நின்று எங்களை வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறோம். ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக. தேர்வு எழுதும் நபர்கள், மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள், நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம். கடவுள் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்.